இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரையிலான வசனங்கள். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. இன்றைய நற்செய்தி ஞானமுள்ள அறிவுரை. ஏப்ரல் 2019 அன்று பாரிஸில் உள்ள நோட்ரேடேம் தேவாலயத்தின் கூரை தீப்பிடித்து அதன் பண்டைய கால மர உத்திரமும் கூரையில் செய்யப்பட்டிருந்த ஈயமும் இணைந்து அடுப்பை போல எரிந்து அதிக சூட்டு நிமித்தம் நிற்கக்கூடாமல் விழுந்தது. தேவாலயத்தின் உச்சி கோபுரம் பயங்கரமாக விழுந்த பின்னர் இப்பொழுது அதன் மணிக்கூண்டுகளுக்கு நேராக நெருப்பின் கவனம் திரும்பியது. எஃகினால் செய்யப்பட்ட ராட்சத மணிகளின் மரச்சட்டங்கள் எரிந்து விட்டால் அவைகள் நிலை குலைந்து இரு மணிக்கூண்டுகளையும் கீழே விழ தள்ளி தேவாலயத்தை தரை மட்டமாக்கிவிடும். தன்னுடைய தீயணைப்பு வீரர்களின் பாதுகாப்பிற்காக அவர்களை திரும்ப பெற்றுக்கொண்ட பாரிஸ் நகர தீயணைப்பு துறையின் படைத்தலைவர் ஜெனரல் கல்லட் அடுத்து என்ன செய்வதென்றே யோசனையில் இருந்தார். அப்பொழுது ரெமி என்ற தீயணைப்பு வீரர் தயக்கத்தோடு அவரை அணுகி, மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, நான் கோபுரங்களின் வெளிப்புறமாக மேலே நீர்க்குழாய்களின் மூலம் தண்ணீரை பீச்சி அடிக்கலாம் என்று ஆலோசனை சொல்லுகிறேன் என்றார். ஆனால் கட்டிடத்தின் உறுதியற்ற தன்மையை கருத்தில் கொண்டு படைத்தலைவர் இந்த யோசனையை நிராகரித்தார். இருந்த போதிலும் ரெமி தொடர்ந்து அவரோடு தன் கருத்தை வலியுறுத்தினார். சீக்கிரத்தில் படைத்தலைவர் கல்லட் ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டி இருந்தது. இளைய தீயணைப்பு வீரரின் அறிவுரையை பின்பற்றுதல் அல்லது தேவாலயம் இடிவதற்கு அதை விட்டுவிடுதல். ஆலோசனையை பின்பற்றுவதை குறித்து வேதம் அதிகமாக பேசுகிறது. சில சமயங்களில் வாலிபர் முதியோருக்கு கொடுக்கும் மரியாதையை இப்படி குறிப்பிடுவதாக இருந்தாலும் பெரும்பாலும் அப்படி இல்லை. நீதிமொழிகள் சொல்கிறது, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். மேலும் மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும் என்று ஞானம் உள்ளவர்கள் ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பர். அதை கொடுப்பவர் எவ்வயதினராயினும் எந்த பதவியில் இருப்பவராயினும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஜெனரல் கல்லட் ரெமிக்கு செவி கொடுத்தார். எரிந்து கொண்டிருந்த மணிக்கூண்டுகளின் சட்டங்களில் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட சிறிது நேரத்திலேயே தேவாலயம் காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய எந்த பிரச்சனைக்கு தேவ ஆலோசனை தேவை? சில சமயம் தேவன் தாழ்மை உள்ளவர்களை இளையவர்களின் வாய் வார்த்தைகளை கொண்டும் நடத்துகிறார்.